தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1979. மனு. சிறப்பு சுருக்கங்கள்: தர்மபுரி மாவட்டம், தொழில் வளர்ச்சி, தமிழ்நாடு, அளிக்கும் மனு. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: வேலையில்லா திண்டாட்டத்தை, தமிழ்நாடு அரசு, ஒரு திட்டத்தை, மாத சம்பளம், பத்திரிகை விளம்பரம் தயாரிக்கவும், ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: தமிழ்நாடு, முன்வைப்பு தொகை ரூபாய் 1000, தகுதி வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மணி வரை ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு வரைக. வணிக முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள்: வர்த்தக கழகம், அருணா கம்பெனி, எழுதும் கடிதம் வரைக. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள்: தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், மறுவாழ்வு திட்டத்தை. சுற்றறிக்கை: தபால் வில்லை சங்கம் விடும் தெளிவான முறையில். 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கையை தொழிற்துறையின் நல்ல முன்னேற்றத்தை அமைச்சர் அவர்களும் அந்த துறை சிறந்த முறையில் மைய அரசு தொழிற்துறையின் தனியார் துறையிலும் நல்ல முன்னேற்றம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முறையில் கிடைக்க வேண்டும். பல திட்டங்களை அதிகமான அளவில், பெரிய அளவில், எந்த இடத்திலும் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவு திட்டத்திலே நல்ல முறையிலே உணவு திட்டத்தை அங்கீகரிக்கக்கூடிய சொல்லும்போது எடுத்துவிட வேண்டும். இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கைத்தறியின் முன்னேற்றத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. தர்மபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது. மக்களின் ஏழ்மையையும் வறுமையையும் போக்க தொழில் வளர்ச்சி வேண்டும். முக்கியமாக தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி தயாரிப்பு மக்களுக்கு வேலை அளிக்கும். தர்மபுரிக்கு வருவை தரவிருக்கும் தமிழ்நாடு தொழில் மந்திரிக்கு மக்கள் நல்வாழ்வு சங்கம் அளிக்கும் மனு 1 தயாரித்து அதில் மேற்கண்ட வேண்டுகோளை விவரிக்கவும். 2. படித்தவர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டு இயக்குனர், அண்ணா சாலை,
சென்னை ஒரு திட்டத்தை விளம்பரம் செய்கிறார். 100 பரிசு சீட்டுகள் 1 வீதம் விற்று கொடுத்தால் அவர் பெயரில் ரூபாய் 10 சேமிப்பு வங்கியில் போடப்படும். இந்த சேமிப்பு ரூபாய் 1000 உயர்ந்தவுடன் HMT கைகடிகாரம் வெகுமதியாக வழங்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மாத சம்பளம் போடப்பட்டு அரசாங்க ஊழியராக நியமிக்கப்படுவார். இதற்கு ஒரு பத்திரிகை விளம்பரம் தயாரிக்கவும். 3. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இரும்பு வேலைகளுக்கு வண்ணம் பூச வேண்டும். முன்வைப்பு தொகை 1000 ரூபாய். தகுதி வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாலை 5 மணி வரை மேற்படி இணையத்தின் தனி அதிகாரி வரவேற்கிறார். ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு வரைக. 4. மதுரையில் உள்ள மருதவாணன் வர்த்தக கழகம் பலவித கைவண்ணப் பொருள்களை விற்பனை செய்ய விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சென்னையில் உள்ள அருணா கம்பெனி மொத்த விலையில் அவைகளை வாங்கி விற்பனை செய்ய விரும்புகிறார்கள். தரகு முதலிய விவரங்களை கேட்கும் வகையில் அருணா கம்பெனி எழுதும் கடிதம் வரைக. 5. இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்க எண்ணிக்கை எடுக்க இராணுவ ஓய்வு பெற்றோர்கள் சங்கம் முடிவு செய்து ஒரு சுற்றறிக்கை விடுத்து முக்கியமான விவரங்களை கோருகிறது. வயது, தற்சமயம் பார்க்கும் வேலை, மாத வருமானம், குடும்ப அமைப்பு, சொத்து, எம்மாதிரியான உதவி தேவை என்பதையெல்லாம் பற்றி முழு விவரங்கள் தர வேண்டும். இதற்கென அச்சிட்ட படிவங்கள் கேட்பவர்களுக்கு இலவசமாய் தபாலில் அனுப்பப்படும். படிவங்களில் தான் பதில் அனுப்ப வேண்டும். சரியான முகவரி குறிப்பிட்டு விண்ணப்பத்தை காரியதரிசி இராணுவ ஓய்வு பெற்றோர்கள் சங்கம், வள்ளுவர் சாலை, திருச்சிராப்பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப தபால் வில்லை ஒட்ட வேண்டாம். இச்செலவை அரசு ஏற்கும். இப்பெரும் பணியை 6 மாத காலத்தில் முடிக்க வேண்டி இருப்பதால் விரைவாக செயல்பட வேண்டும். இதற்கென சங்கம் விடும் சுற்றறிக்கை ஒன்றை தெளிவான முறையில் தயாரிக்கவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்கள் கழித்து 3இல் ஒரு பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready, start. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, நிதியமைச்சர் அளித்திருக்கும் நிதிநிலை அறிக்கையை ஆதரிக்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் சென்ற 5-6 வருடத்துக்குள் தொழில்துறையில் நாம் நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். தொழில் அமைச்சர் அவர்களும் அந்த துறை அதிகாரிகளும் சிறந்த முறையில் இதற்காக பணிபுரிந்திருக்கிறார்கள். மைய அரசு தகுந்த நேரங்களில் எல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்து தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தனியார் துறையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அரசு கொடுத்த ஒத்துழைப்புதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் மின்சாரம் போதிய அளவு கிடைக்க வேண்டும். அதற்காக கேரளம், கர்நாடகம் போன்ற மாநிலங்களோடு பேசி இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றினார் இன்னும் அதிகமான அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஏற்பட்டு வந்த தொழில்களில் மருந்துகளை உற்பத்தி செய்கின்ற தொழிலை நாம் பெரிய அளவில் எந்த இடத்திலும் ஆரம்பிக்கவில்லை. ஆகவே உடனடியாக ஒரு ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்க சுத்தமான தண்ணீர் தேவை. சென்னையை பொறுத்தவரை குடித்தண்ணீர் கிடைப்பது கஷ்டமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த கஷ்டத்திற்கு நிவாரணம் அளிக்கின்ற முறையிலும் ரசாயன தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்கு உதவுகின்ற முறையிலும் காவிரி அல்லது கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, மதிய உணவு திட்டத்திலே இதுவரைக்கும் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட திட்டம் நல்ல முறையிலே நடந்து வந்திருக்கிறது. இதற்கென நியமிக்கப்பட்ட குழுவினர் இந்த மதிய உணவு திட்டத்தை பராமரித்து வந்தார்கள். இப்போது மாவட்ட வாரியாக பரிசீலனை நடந்து அங்கீகரிக்கக்கூடிய குழுவை கலைத்துவிட்டு ஆசிரியர்களை கவனிக்கலாம் என்றிருக்கிறது. இப்படி ஆசிரியர்களே கவனித்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது ஓர் ஆசிரியர் உள்ள பள்ளிகளிலே அங்குள்ள ஒரு ஆசிரியரே இதனை கவனித்து கொள்வதென்றா அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன. ஆகவே ஓர் ஆசிரியர் பள்ளிகளிலே இந்த நிலைமையை உடனே எடுத்துவிட வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் 2-3 ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் இம்மாதிரியான வேலைகளை ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும் என்றால் அதனால் குழந்தைகளின் கல்வியின் தரம் பொதுவாக பாதிக்கப்படுகிறது. இது விரும்பத்தக்கதல்ல. ஆகவே கிராம குழுவே இந்த வேலையை கவனித்து கொண்டு வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை
இந்த நேரத்திலே நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கைத்தறியின் முன்னேற்றத்தில் எந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்பதை நான் அறிவேன். கைத்தறி நெசவாளர்களுக்கு செயற்கை பட்டு நூல் அதிகமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.